பத்திரிகை நண்பர்களுக்கு நான் வந்து எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாமன்ற குழு சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க, எங்களுடைய மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லூரார் அவரின் ஆலோசனைக்கு இணங்க இன்னைக்கு நாங்க வந்து மாமன்றத்தில் ஆணையாளரை பார்க்கறதுக்காக டைம் கேட்டிருந்தோம். அவங்க 11:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. காரணம் மக்கள் பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு 25 மாநகராட்சிக்கு மேல தமிழ்நாட்டில் இருந்தா கூட கிட்டத்தட்ட மதுரை மாநகராட்சியில் மட்டும்தான் மாமன்ற குழுவே நடக்கல. அது காரணம் மேயர் இல்லை, 5 மண்டல தலைவர்கள் இல்லை, 2 நிலைக்குழு தலைவர்கள் இல்லை. இப்ப வந்து ஒரு மாசம் மாமன்றம் நடக்கல, விட்டோம். 2வது தடவை இந்த மாசம் முடிய போது மாமன்றத்தை கூட்டவே இல்லை. உங்களுக்கு தெரியும், மதுரையிலோட மக்கள் தொகை வந்து 20 லட்சம் மக்கள் தொகை. 20 லட்சம் மக்களுக்காக மாசத்துக்கு ஒரு தடவை கூடுறதா மாமன்றம். அதுல வந்து நம்ம மக்கள் குறைய பேசுறதுக்கு தான் எங்கள் மக்கள் பிரதிநிதி மாமன்ற குழு இருக்கிறோம். போன தடவையும் நாங்க மக்கள் பிரச்சனையை பேச முடியல, இந்த தடவையும் பேச முடியல. ஸோ நாங்க பேச வேண்டிய எங்க வார்டோட குறைகளை, மாமன்றத்துல சொல்ல வேண்டிய கருத்தை ஆணையாளர்கிட்ட எழுத்துப்பூர்வமா அவங்க லெட்டர் பேட்ல கொண்டு வந்திருக்கோம். எல்லா பேருமே கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா பேருமே இன்னைக்கு கொடுக்க போறோம். ஆக எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க ஆணையாளரை பார்த்துட்டு தான் போறோம். ஏன்னா எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் வேணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ மாமன்றத்தை கூட்டி மக்கள் பிரச்சனையை பார்க்கணும்ன்ற ஒரு சிந்தனையும் கிடையாது, அவங்களுக்கு அக்கறையும் இல்லை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கிடையாது. எப்போதுமே ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம், மக்களோட தான் இருப்போம். அதனால 15 வார்டு மக்களுக்காக உள்ள பிரச்சனைகளை சொல்லிட்டு நாங்க எதிர்கட்சி தலைவர்னால 20 லட்சம் மக்களுக்கான 100 வார்டோட பொதுவான கோரிக்கையும் வச்சிருக்கிறோம். இதுல முக்கியமா கோரிக்கை என்னன்னா, 9வது மாசம் இதே மாமன்றம் கூடிச்சு. அந்த மாமன்றத்தில் நாங்க எழுப்பின கேள்வி, 100 வார்டுக்காக கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுக்கே தெரியும் வரி ஏய்ப்பு பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கனால அதை ரொம்ப டீட்டெயிலா நான் போக விரும்பல. அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் தெரியும், நிருபர்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு சேர்ந்த, நீங்களும் மதுரை வாசி, உங்களுக்கு சேர்த்துதான் நாங்க பேசுறோம். என் வீட்டுக்கோ எல்லாத்துக்கும் இல்ல, எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசல, எல்லா மக்களுக்காக உங்களுக்கு சேர்த்து தான் பேசுறோம். உங்களுக்கு தெரியும் நகரமைப்பு குழு, இந்த நகரமைப்பு குழுவை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த நகரமைப்பு குழு வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. என்னன்னு கேட்டதுக்கு பெரிய ஊழல் நடந்திருக்கு, பெரிய தவறு நடந்திருக்கு. இப்ப நான் சொல்றது வரி இல்ல, வரி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. டவுன் பிளானிங்ல நகரமைப்புல அந்த நகரமைப்பு குழு தலைவர் ஆக்ட் ஆக முடியாது, அதுல இருக்கக்கூடிய 14 உறுப்பினர் ஆக்ட் ஆக முடியாதுன்னு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னாடியே 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாரும் அந்த குழுவே கலைச்சிட்டாங்க. ஆனா எதுக்கு கலைச்சாங்கன்றத நாங்க 9வது மாசம் கூட மாமன்றத்துல எல்லாரும் முன்னிலையில தான் நாங்க கேட்டோம். அந்த காப்பி நான் வச்சிருக்கேன். அன்னைக்கு இருந்த மேயர்கிட்ட நாங்க மெம்பர்ஸ், அந்த கவுன்சில் செக்ரட்டரி நாங்க கொடுத்துருக்கோம். அதை பேசவும் செஞ்சேன், அதுக்கு பதிலும் கொடுக்குறேன் நாங்க ரிட்டனா. ஆனா இது வரைக்கும் ரிட்டனா பதில் வரல. ஏன்னா அதுல ஏகப்பட்ட இந்த வரி ஏய்ப்பு மாதிரி இன்னி ஒரு ஊழல் நடந்திருக்கு. அதை கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20 லட்சம் மக்களுக்காக விடாது. அது கண்டிப்பாக மாபெரும் ஒரு பிரச்சனையா நாங்க கிளப்போம். ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா, நாங்க தான் பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம். எங்க ஆட்சியில தான் கொண்டு வந்தோம். எடப்பாடியார் தான் வந்து அதை தொடங்கி வச்சாரு. முழு முயற்சி வந்து செல்லூரார் எடுத்தாரு. அதுல தொடக்க விழா நடந்து 60% வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை முடிக்காம வச்சிருக்காங்க. காரணம், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த பணி. அது ஒருவேளை எங்களுக்கு பேர் வந்துடும் நினைச்சு அவங்க லேட் பண்றாங்களான்னு தெரியல. இப்ப வரைக்கும் எப்ப சொன்னாங்க 2023 டிசம்பர்ல தொடங்கி வைக்கிறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு 2025 டிசம்பர் வரப்போகுது. இது வரைக்கும் எந்த விஷயம் தெரியல. இது வரைக்கும் அப்ரூவலாவும் நம்மளுக்கு சொல்லல. சில இடங்கள்ல வருது. மதிச்ச ஏரியாலெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி கனெக்ஷன் இல்ல. அந்த கவுன்சிலர் இருக்கிறாங்க, அந்த பெரியார் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் கனெக்ஷனே இல்ல. இப்படி செல்லூர்ல இல்ல. இந்த பாருங்க, கனெக்ஷனே வரல. அப்புறம் எப்படி முதல்வரை வச்சு 7ஆம் தேதி திறக்க போறேன்றாங்க. எங்க பெத்தானியபுரத்துல ட்ரையல் பார்த்தாங்க, பூரா புடிங்கிருச்சு, பூரா தண்ணியா ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க எப்படி 100 வார்டுக்கு, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன், 100 வார்டுக்கு அவங்க வந்து இதை ட்ரையல் பார்த்து ஆரம்பிக்கணும். 7ஆம் தேதி சிஎம் ஆரம்பிக்க போறேன்றாங்க.
100 வார்டு சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முதல்வர் ஆரம்பிக்கிட்டோம், அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா வார்டுகளை குறைய வச்சுட்டு சும்மா கண் தொடர்பு பண்ணா கண்டிப்பாக அதிமுக சும்மா இருக்காது, பெரிய போராட்டம் நடத்துவோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பம்பிங் ஸ்டேஷன் இந்த பார்த்திருப்பீங்க, நம்ம கிட்டத்தட்ட 72 கழிவு நீர் ஏற்ற இது பம்பிங் ஸ்டேஷன் நம்ம மதுரையில் இருக்கு. பல தடவை நான் பேசியிருக்கேன். அதுல 30 இடத்துல தான் ஜெனரேட்டர் இருக்கு, மீத ஒரு 35 இடத்துல ஜெனரேட்டர் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய தண்ணி அங்க போகலன்னு. இந்த பாருங்க, நேத்து சக்கி இது வெள்ளக்கல்ல நம்மளுக்கு 125 MLD கழிவு நீர் அங்க போகணும். ஆனா அவங்க 25.340 MLD தான் போயிருக்கு. 125 எங்க இருக்கு, 25 எங்க இருக்கு? அப்ப கழிவு நீர் பூரா எங்க போகுது? ரோட்லயும் கம்மாலையும் கடுக்காலையும் தெருவிலையும் நிக்குது. இதை இன்னைக்கிட்டே சொல்லல, இது கார்பரேஷன்ல போட்ட லிஸ்ட். இது அப்ப 100 MLD கழிவு நீர் இல்ல. அப்ப பம்பிங் ஸ்டேஷன் எதுவுமே வேலை பார்க்கல. அப்ப அந்த பம்பிங் ஸ்டேஷனையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்க வந்து எங்களோட தனிப்பட்ட இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கழிவு நீர் கலக்குது, குடி தண்ணீர்ல கலக்குது, தார் ரோடு சரியில்லை. அது இவங்க வார்டெல்லாம் போன தடவையே உள்ளிருப்பு போராட்டம் பண்ணா, இன்னும் அது சரி வரல, சரியா செய்யல. இன்னும் அந்த வண்டி சக்கிங் வண்டி வரல. ஆனாலும் அங்க மக்கள் பிரச்சனை செய்யணும்னு இருக்கோம். எல்லா பேருக்குமே 15 வார்டு மக்களுக்கும் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. இது 100 வார்டு மக்கள பிரச்சனையை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால என்ன நேரமா இருந்தாலும் கமிஷனர் பார்க்காம நாங்க போறது இல்லை. மெட்ராஸ்ல இருக்கிற மக்கள் மட்டும்தான் முதல்வருக்கு வந்து மக்களா தெரியுது. மதுரை மாநகராட்சி மக்களா தெரியலான்னு தெரியல. 4200 கோடி ரூபாய்க்கு மேல மழைநீர் வடிகால் வேலை அந்த சென்னை கார்பரேஷன் நடக்குது. இங்க நீங்க குடியிருக்கிற வீட்லயாவது சொல்லுங்க, எந்த தெருவுலையாவது மழைநீர் வடிகால்ன்றது அந்த தெருவுல இருக்கக்கூடிய சின்ன கால்வா, அந்த கால்வா ஒழுங்கா தூர்வாரி பண்ணியிருந்தா நம்மளுக்கு மழை நீர் ரோட்ல நிக்காது, சாக்கடை நிக்காது. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு பண்ணாங்க, எந்த இடத்துல பண்ணிருக்காங்க நான் கேட்டிருக்கேன், ஏற்கனவே கேள்வி வரல. நான் இதை எழுத்துப்பூர்வமா 9ஆம் மாசம் கேட்டதுக்கே இது வரைக்கும் எங்களுக்கு பதில் வரல. ஜூன் மாசம் நான் கேட்ட கேள்விக்கும் பதில் வரல. இன்னைக்கு இதெல்லாம் கமிஷனர்கிட்ட நம்ம சார்பா மக்கள் சார்பா தான் நாங்க கொடுக்க இருக்கிறோம். அதே போல நம்ம வந்து இல்ல 40வது இடத்துல இருக்கோம், கடைசி இருக்கும் மதுரை மாநகராட்சி. உங்களுக்கே தெரியும், அது அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பி அதை சொல்லியிருக்கிறார். அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மதுரை எம்பியை இந்த 40வது இடத்துல இருக்கு, சரியா வேலை செய்யல மதுரை மாநகராட்சின்னு சொல்லி. அப்ப இதுக்கு காரணம் என்ன? தனியார் ஒப்பந்தமா இல்ல மாநகராட்சி நிர்வாகமா அப்படின்றது உங்க முடிவுக்கே நாங்க விடுறேன். ஆனா 40வது இடத்துல இருக்கிற இது இன்னும் அப்படியே தான் இருக்கு. இப்ப சரியா மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு. 16 பிரதான கால்வாயை தூர்வாருங்கன்னு சொன்னோம். அப்பப்ப மட்டும் லைட்டா தொடச்சு விட்டு போயிடுறாங்க. நீங்களே எல்லா இடத்துல இருக்கு, அதுல கொசு வரும். இப்ப டெங்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு, மழை தண்ணி வெளியே போகல. இப்படி நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு நாள் கூட பத்தாது. அதே மாதிரி 15 வார்டோட பிரச்சனைகளும் அவங்கவுங்க கையில எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லா பேருமே அதை கொடுக்க போறோம். கொஞ்சம் காட்டினா சரியா இருக்கும், கொஞ்சம் காட்டலாம். இப்ப நானுமே எங்க பெத்தான காட்டுங்க தம்பி, பூரா பேருமே கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. இதை இன்னைக்கு வந்து மக்களுக்காக கொடுக்க போறோம். நாங்க சும்மா இல்ல. அதே போல அடுத்து மாமன்ற கூட்டம் நடக்கலைன்னா எடப்பாடியார் ஆணைக்கு இணங்க எங்க செல்லூராரோட தலைமையில மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக நாங்க மதுரை மாநகராட்சியை கண்டிச்சு செய்வோம், தமிழ்நாடு அரசை கண்டிச்சு செய்வோம். காரணம், மாமன்ற கூட்டாம இருக்க மக்களோட பிரச்சனையை நம்ம பேச முடியாது, செய்ய முடியாது. அதனால எல்லாருக்காக தான் நாங்க குரல் கொடுக்குறோம்.